இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்றத யோசிக்கிறதே பெரிய கஷ்டமான வேலை. காலைல என்ன, மதியானம் என்ன, நைட் என்னன்னு யோசிச்சே நம்ம பாதி வாழ்க்கை இதிலே காலியாக போயிடுது. இந்த கஷ்டமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் என் வீட்டுக்கார் ரொம்ப சர்ப்ரைஸாக இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு உனக்கு லீவு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச சிக்கன் கொத்து பரோட்டா, அப்புறம் மொறு சிக்கன், அப்புறம் நார்மல் பரோட்டா 2 அது ஆர்டர் போட்டிருந்தாங்க. இந்த சிக்கன் கொத்து பரோட்டாவே 250 பக்கம் வந்துடும். ஆனால் ஒரு ஆளுக்கு பத்தாது. அவ்வளோ கம்மியான குவான்டிட்டியாக இருக்கும். அந்த பரோட்டா ஒரு பரோட்டாவே 36 ருபீஸ் சம்திங் வரும் ஜொமேட்டோவில். அது பார்த்தீங்கன்னா அதுவுமே பெருசாக இருக்கும், ஓகே தான் இருக்கும். 36 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் ஓகேவாக இருக்கும். அவங்க கொடுக்குற சால்னா அப்படி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அந்த கடை ஏன் தான் எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. காசு கூட, ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அப்படி இருக்குது, வாயில் நிற்கும். அவங்க போடுற சீரக சம்பா பிரியாணிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கடை வேளச்சேரி கிட்ட தான் இருக்குது. இந்த கடையில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க.